ஹாய் ஆல் டியர்ஸ், நான் இன்றைக்கி எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா ஆயிலி ஹேருக்கான ஷாம்பு தான். ஸோ உங்கள் ஹேர் ஆயிலியாக இருக்கா? நான் 4 சொட்டு எண்ணெய் வச்சாலே என் ஹேர் வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கான ஷாம்பு தான் இந்த ஆயிலி ஹேருக்கான ஷாம்பு. ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிலியாக தான் இருக்கும், எப்போவுமே ஆயிலியாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக ஒரு 4 சொட்டு எண்ணெய் வச்சாலே எனக்கு ஆயிலியாக இருக்கும். நான் வந்து ஷாம்பு போடணும்னா ஒரு 2 வாட்டியாவது எனக்கு ஹேர் வாஷ் கொடுத்தா மட்டும்தான் அந்த வந்து பஃபினஸோ எதுனாலும் எனக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த பஃபினஸ் இது வந்து 2-3 டைம் நான் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. நான் எப்போ லவ் நேச்சரோட ஆயிலி ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணேன், நீங்கள் பாருங்க, நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்கேன் ஹேர் தெரியுதா? ஷைன் தெரியுதா உங்களுக்கு? நான் ஆயிலி யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஆயில் இருக்க மாதிரி தெரியல, அந்த ஷைனிங் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அந்த ஷைனிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சூப்பரான ஷாம்பு, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஹேர் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்காது. தலைக்கு எண்ணெய் வச்சது ரொம்ப நல்லது. எண்ணெய் வச்சு நீங்கள் ஷாம்பையும் யூஸ் பண்ணுறீங்க சரியா? ஸோ அப்போ இன்னுமே நல்லது. ஓகேவா? ஸோ நான் எண்ணெய் வைக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா நிறைய எண்ணெய் வச்சுட்டேன்னா நல்லா ஆயிலியாக இருக்கும். வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், மீட்டிங் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ஆயிலியாக இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் ஆயிலி ஹேர் இருக்கும் தாராளமாக நம்மளோட ஷாம்பு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். செம்ம சூப்பரான ப்ராடக்ட், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இந்த மாதம் நம்மளுக்கு ஆஃபர்லேயும் இருக்குது.